Behind every graceful step, there lies a story of a sore muscle. Hi, this is Bharti here, and I'm here to uncover the reasons of pain after your Bharatnatyam sessions. Let us see what are those. ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் டே செஷன் முடிச்சுட்டு வராங்க, செகண்ட் டே செஷன் முடிச்சுட்டு வராங்க, கொஞ்சம் வலிக்குது கை கால்னாலும் அது நார்மல் தான். அதுதான் நம்ம டிலேட் ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பட் பர்சிஸ்டண்ட்டாக இந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப அன்பேரபிளாக இருக்குன்னா என்னென்ன ரீசன்ஸாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங், ப்ராப்பரான வார்ம் அப் செஷன் இல்லை. ஸோ இந்த வார்ம் அப் செஷன் வந்து ஆத்லீட்ஸ், ஃபிட்னஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்க மட்டும்தான் எடுத்துக்கணுமா? இல்லை, பரதநாட்டியமும் அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் செஷன் வார்ம் அப் இஸ் அ மஸ்ட். நீங்கள் மைல்டான ஒரு ஸ்ட்ரெச்சஸ், கொஞ்சம் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் உங்களோட ஸ்டெப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டி இந்த பெயின் வர்றது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான். நெக்ஸ்ட் திங், கூல் டவுன். வார்ம் அப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஈக்குவலாக கூலிங் டவுன் செஷனும் இம்பார்ட்டண்ட். ஒரு மசிலை ரிலாக்ஸ் பண்ணணும், மைல்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி மைல்டாக மூவ்மெண்ட்ஸ் பண்ணி யூ ஷுட் கிவ் அ ரெஸ்ட் பீரியட் ஃபார் த மசில். இல்லாட்டி எக்ஸாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மசில் டயர்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ், warm up session and cool down session, and the other reasons we'll discuss in the upcoming video. Until that, take home tip, mandatory warm up and cool down session கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும் ஒரு physical activity perform பண்றதுக்கு முன்னாடி. We'll see you in the next video. Tata.